பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷாலியாவோட எண்டோலெக்ஸ் பற்றி தான். எண்டோலெக்ஸ் வந்து ஒரு லைட் சோர்ஸ் சர்ஜரியில் நம்மளுக்கு ஆர்கன்ஸ் விசிபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட். இந்த எண்டோலெக்ஸ் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்க்கலாம். பவர் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். நெக்ஸ்ட் நம்ம எக்யூப்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கேபிளோட ஒரு எண்டு ஜங்ஷன்லையும் அனதர் எண்டு எக்யூப்மெண்ட்லையும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம எக்யூப்மெண்ட்டில் இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். மிஷின் ஆன் ஆகின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அட்ஜஸ்ட் டிஃபால்ட்டாக 30% இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி டைம் அண்ட் கரண்ட் டைம் டிஸ்பிளேல இருக்கும். நீங்கள் லைட் அட்ஜஸ்ட்டை வேணும்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு அகைன் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேணும்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்ச் பட்டன் அண்ட் செட்டிங்ஸ். நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிடியோட பிரைட்னஸ் அண்ட் ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேயோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வால்யூம் ஆல்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இதில் நமக்கு தேவையான டேட் அண்ட் டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஹிஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரியோட டேட், ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், அதோட டியூரேஷன் எல்லாமே டிஸ்பிளேல காட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு 2000 சர்ஜரிஸோட டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் அபவுட். இதில் நம்ம எக்யூப்மெண்ட் நேம், சீரியல் நம்பர் அண்ட் அது எவ்வளோ டியூரேஷன் ரன் ஆயிருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கனெக்ட் பண்ணலாம். அதோட ஒரு எண்டை நம்ம எக்யூப்மெண்ட்ல இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேல இருக்க லைட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்து இந்த மாதிரி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 5%லேருந்து மேக்ஸிமம் 100% வரை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ல ஃபைபர் டிடெக்ஷன் மோட் ஆன்ல இருக்கு. இது நம்ம செட்டிங்ஸ்ல டாப்ல இருக்கும். அதை நம்ம அகெயின் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஆனில் இருக்கும்போது நம்ம ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ணலைன்னா வார்னிங் மெசேஜ் நமக்கு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம கேபிளோட டிடெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டோன்னா டைரக்டாக லைட் நம்ம எக்யூப்மெண்ட்லேருந்து வரும். நம்ம எண்டோலெக்ஸோட லைட் இன்டென்சிட்டி ஒரு டார்க் ரூமில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டார்க்கான பிளேசஸில் நம்ம ஆர்கனை நம்மளால் ஈஸியாக விசிபிள் பண்ணிக்க முடியும். கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ் நம்ம ஷாலியா எண்டோலெக்ஸில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஃப்ளிக்கரிங் ஆகாது அண்ட் நம்மது ஹை சிஆர்ஐ ரேட் இருக்கிறதுனால நம்மளால் ஆர்கன்ஸை ஈஸியாக விசிபிள் பண்ணிக்க முடியும். கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ் நம்ம ஷாலியா எண்டோலெக்ஸில் ஹீட் எமிஷன் 50% தான் இருக்கும். எண்டோலெக்ஸில் ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது நம்ம எக்யூப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கூலிங் டைம் எடுக்கிறதுனால உள்ள இருக்க லேம்ப் ஹீட் ஆகாது. நம்ம எண்டோலெக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக், செகண்ட் ஒன் டிசி அண்ட் தேர்ட் ஒன் பல்ஸ் ரேட் மாடுலேஷன். இந்த வேரியன்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க எக்கனாமிக் மாடலில் டச் டிஸ்பிளே வராது. செகண்டில் இருக்க டிசி மாடல் டிசி கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகும். ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேட் மாடுலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 50% மட்டும்தான் ஹீட் பெனிட்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எண்டோலெக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.